பொறுப்பாளரோடய வந்து சந்திச்சிருக்கீங்க. தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்க டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இணைப்பு தொடர்பா என்ன மாதிரியான கருத்துக்கள் பரிமாறுது? குறிப்பா அவர்களை இணைச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுல என்ன மாதிரியான கருத்து நிலவு? அதாவது நாங்க வந்து கட்சி தான் பார்க்க வந்திருக்கிறோம். வேற அரசியல் வந்து ரொம்ப ஒண்ணு நாங்க வந்து பேசிக்கல. இல்ல சார், நீங்க ஒரு கர்டேசினா ஒரு பாஜக மாநில பொறுப்பாளர், முக்கியமான நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. அது இந்த அணிகள் இணைப்பு, அதே போன்று அவரு டெல்லியில போய் அமித்ஷா சந்திச்சு வந்தாரு. இது தொடர்பா ஏதோ முடியல. நாங்க அது பத்தி எதுமான கருத்துக்கு நாங்க பேசிக்கிடணும். சும்மா கட்சியை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தனால உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். நீங்க ஏற்கனவே சொல்லி இருந்தீங்க அதிமுகவில இருந்து விலகி போனவங்கள சந்திப்பு, அந்த சந்திப்பு எப்ப தொடங்க இருக்கு? நேரம் வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இன்னும் 6 மாசம் இருக்கு. கண்டிப்பா அது பற்றி இருக்குமா அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு பிறகு சொல்றேன் சார். அவங்கள அதிமுகவில் இணைக்கிறது உட்கட்சி விவகாரம் சொல்லிட்டீங்க. இது என்னவா இருக்கும்? நிலைப்பாடு சூசகமானு சொல்ல முடியாது. அதாவது அரசியல்ல நிரந்தரமா நண்பர்களும் பகைவர்களும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு 6-7 மாசம் இருக்கு. இப்ப நீங்க திமுக பொறுத்துக்கிட்டீங்கன்னா 4 ஆண்டுகால அரசியல் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்கல. முதல்ல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாருமே எழுதி கொடுத்துருந்தோம். அது என்னாச்சுங்கிறதும் தெரியல. ஆனா இப்ப வந்து உங்களோட முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அதிகாரிகள் தான் வேலை விட்டுட்டு அவங்க வந்து வீதி வீதியா போயிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு மக்கள் நலனும் அதுல இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆக நிச்சயமா தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கால் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியறது. காரணம், நேற்று முன்தினம் கூட ராசிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட இபிஎஸ் அவர்கள் பேசிய கூட்டத்தில் கூட 30,000 மேற்பட்டவர் கலந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் எழுச்சி எங்கள் பக்கத்துடைய கூட்டணி பக்கம் இருக்கிறது என்பது. குறிப்பா அதிமுக கூட்டணிக்குள்ள, அதிமுக கட்சிக்குள்ளார டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ இணைக்க மாட்டேன்னு இவங்க அதிமுக புதுசா திட்டவட்டமா இருக்காரு. ஆனா இப்ப அதில் என்டிஏ கூட்டணியில அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இணைவாங்களா இணைய மாட்டாங்களா? அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். தொடர்ந்து அண்ணாமலை வந்து அதாவது என்னன்னா அண்ணாமலை தொடர்ந்து ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ளார வரணும், இல்லன்னா அவங்களை இணைக்கணும் தொடர்ந்து அண்ணாமலை வலியுறுத்தி வராரு. என்டிஏ கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதுல இருந்து வெளியே போயிருக்கிறாங்க. அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அது பத்தி சேலம் இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்த நிலையில் அது குறித்து செய்தியாளர்களுக்கு அவர் விளக்கமளித்தார். மேலும் தெரிவித்த அவர், மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி குறித்து இருவரும் உரையாடியதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஒன்றிணைப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும் என்றும், அதிமுக ஒன்றிணைப்பு குறித்து அதிமுக தலைவர்களிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்றும் அவர் விளக்கமளித்தார். நேரம் வரும்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து தெரிவிப்பேன் என்றும், அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம்.